அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். கடந்த 17 முதல் ஆடி மாதம் துவங்கி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 30-31 நாட்கள் இருக்கும். இந்த காலங்கள் பொதுவாக குளிர் காலமாக இருக்கிறது. இதிலே இந்துக்கள் ஆடி மாதத்திலே தான் புதிதாக திருமணம் முடித்த தனது மகள்மாரை தமது வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்வார்கள். அந்த ஆடி முடிந்த பின்னர் ஆடி 18க்கு பிறகு தான் அந்த குழந்தைகளை கணவன் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பது இது ஒரு மடமையான கருத்தாக சிலருக்கு தோன்றினாலும் அதிலே விஞ்ஞானம் இருக்கிறது. பொதுவாக இது முதல் கருத்தரிப்பிலே தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. பின்னர் போக போக அது பழகப்பட்டுவிடும். அதை அவர்கள் பெரிதாக கொள்வதில்லை. இப்பொழுது ஆடி மாதத்திலே முதல் திருமணத்தில் கலக்கின்ற பொழுது ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனை, சித்திரை. இந்த ஆடி மாதத்திலே கணவன் மனைவியாக தம்பதி இணைகின்ற பொழுது சித்திரை மாதத்திலே தான் குழந்தை பிறக்கும். ஆகவே சித்திரை மாதம் என்பது ஒரு நோய் மாதம் என்று சொல்வார்கள். அதாவது சூடு அதிகமாக இருக்கின்றது. இந்த காலத்திலே அம்மை நோய்கள், சூடு சம்பந்தமான நோய்கள், அடுத்தது உடம்பிலே இரத்தம் கொதிக்கின்ற தன்மை. ஆகவே இந்த காலத்திலே பிரசவம் நடைபெற்றால் முதல் பிரசவத்திலே இந்த குழந்தைகளுக்கு அனுபவம் இருக்காது. ஆகவே குழந்தை இறக்கின்ற பொழுது இரத்தப்போக்கு அதிகமாக வந்து தாய்க்கு நோய்வாய்ப்படலாம் மற்றும் அபாயகரமான நோய்கள் கூட வந்து சில இரத்தப்பெருக்கு கூடுதலாக இருக்கும். இதன் மூலமாக கஷ்டப்படும். அதே போல தான் பிறக்கின்ற குழந்தைகளும் இந்த சித்திரை மாதத்திலே வெப்பம் கூடுதலாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு வெப்பு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு மற்றும் அந்த குழந்தைகளை பராமரிப்பதிலே சில கஷ்டம் இருப்பதால் தான் இந்த ஆடி மாதத்திலே அவர்கள் பெற்றோர் முதல் குழந்தையின் போது தான் அதை கவனிக்கிறார்கள். 2ஆம் 3ஆம் 4ஆம் குழந்தை இவர்கள் அனுபவப்பட்டு விடுவார்கள். அதன் பின் அவ்வளவு பெரிதாக இருக்க சில நேரம் குழந்தை பிறக்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு அழுத்தம், இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். ஆகவே இந்த சூடான சித்திரை மாத சூட்டிலே இரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கின்ற பொழுது தாய் பல அபாயங்களை முதல் பிரசவம் தான் அது சிக்கலாக இருக்கும். அனுபவம் இல்லை, புதிதாக ஒரு குழந்தை பிறகு. ஆகவே இதற்காகத்தான் அவர்கள் ஆடி மாதம் ஆடி 18ஆம் நாள் வரை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதன் பின்னர் படிப்படியாக சித்திரை, வைகாசி மாதம் துவங்க போகிறது. அதிலே அந்த பிரச்சனை இல்லாமல் போகும் என்பதற்காகத்தான் அந்த ஆடி மாதத்திலே அவர்கள் பிரித்து வைக்கிறார்கள். சிலர் இதை விளையாட்டாக கருதுகிறார்கள், சிலர் தெரியாததால் அதை ஏதோ மூடத்தனமாக கருதுகிறார்கள். இதுதான் அதன் தாற்பயம். ஆகவே முதல் குழந்தை பிறக்கின்ற பொழுது தாய்க்கு முதல் பிரசவத்திலே திருமணம் முடித்தவர்களுக்கு அது சில வேலை அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த ஆடி மாதத்திலே பிரித்து வைக்கிறார்கள். ஆடி மாதத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு அம்மை நோய் மற்றும் வெப்பு சம்பந்தமான நோய்கள் வருகின்ற பொழுது அவர்களை குணமாக்குவது கூட மிகுந்த சிரமப்பட வேண்டிய பொழுது விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, மருத்துவம் வளர்ந்திருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன. இருந்தாலும் அதிகாலத்திலே சொன்னதன் அர்த்தம் அதுதான். இருந்தாலும் அந்த சித்திரை மாதம் மிகுந்த வெயில், சுட்டரிக்கின்ற வெயில், இதிலே குழந்தையை வளர்ப்பதும் கஷ்டம், பிரசவிப்பதும் கஷ்டமாகவே தாய்மார்கள் எல்லாருக்குமே ஒரு வசந்த காலம் வருகின்ற பொழுது அது வசந்தமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வைகாசி, ஆனி, ஆடி அடுத்து துவங்குகிறது என்று கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.